வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா பிற வைத்தியர்களுக்கு எதிராக பொதுவெளியில் பகிரங்கமாக முன்வைத்திருந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான எந்தவிதமான ஆதாரங்களையும் மன்றில் சமர்ப்பிக்க தவறிய குற்றத்திற்காகவும் நீதிமன்ற வழக்கு நடவடிக்கைகளை கேள்விக்குட்படுத்தும் வகையில் செயற்பட்ட காரணத்திற்காகவும் விளக்கமறியலில் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இன்று சாவகச்சேரி நீதிமன்ற நீதவான் ஜூட்சன் முன்னிலையில் இந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது அவரை விளக்கமறியலில் வைப்பதற்கான உத்தரவினை நீதவான் பிறப்பித்துள்ளார். இந்த வழக்கு நடவடிக்கைகளின் போது வேறு சில காரணங்களுக்காகவும் வைத்தியர் அர்ஜுனா விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று சாவகச்சேரி நீதிமன்றத்தில் நடந்த அவருடைய வழக்கு விசாரணைகள் தொடர்பான முழுமையான தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடப்படுகின்ற புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு எதிராக 5 வைத்தியர்கள் சாவகச்சேரி போலீஸ் நிலையத்தில் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் மீது 5 வழக்குகள் சாவகச்சேரி நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த வழக்குகளின் கடந்த கால நடவடிக்கைகள் அனைவருக்கும் தெரியும். தற்பொழுது இன்று நடைபெற்றிருந்த வழக்கு விசாரணைகளின் போது வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பிணை மறுக்கப்பட்டு அவரை விளக்கமறியல் வைப்பதற்கான உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு ஏன் வழங்கப்பட்டுள்ளது என்பதனை கடந்த வழக்கு தவணையின் ஊடாகத்தான் நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் கடந்த தவணையின் போது வைத்தியர் அர்ஜுனா மன்றில் ஆஜராகி இருந்தார். இதன்போது அங்கு மன்றில் ஆஜராகி இருந்த அவருடைய பிணையாளிகள் தங்கள் பிணையை விலத்திக் கொள்வதாக அறிவித்திருந்தனர். இதன்படி 3 பிணையாளிகளுடன் இன்றைய வழக்கு விசாரணைகளில் ஆஜராகுமாறு வைத்தியர் அர்ஜுனாவிற்கு கடந்த தவணையில் உத்தரவிடப்பட்டிருந்தது. இதற்கு மேலாக பிற வைத்தியர்கள் தொடர்பில் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை பொதுவெளியில் முன்வைத்து அவதூறு பரப்பி இருந்த சம்பவம் தொடர்பிலான அனைத்து ஆதாரங்களையும் மன்றில் சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் அன்றைய வழக்கு தவணையில் உத்தரவிட்டிருந்தது. இவ்வாறான உத்தரவுகள் கடந்த வழக்கு தவணையில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு விதிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் இன்று சாவகச்சேரி நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கு மீண்டும் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இன்றைய வழக்கு விசாரணைகளின் போது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா சட்ட வைத்திய அதிகாரி ஒருவருக்கு எதிராக பொதுவெளியில் முன்வைத்திருந்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான வழக்கு விசாரணை நடைபெற்றிருந்தது. அந்த வழக்கு விசாரணைகளின் போது நீதிமன்றத்தில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போன்று அல்லது ஏற்கனவே உத்தரவிடப்பட்டது போன்று வைத்தியர் அர்ஜுனா முன்வைத்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான ஆதாரங்கள் மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதா என்பதனை நீதவான் கேட்டிருந்தார். இதன்போது அங்கு எந்தவிதமான ஆதாரங்களும் சமர்ப்பிக்கப்படவில்லை என்ற தகவல் நீதவானுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன்படி வைத்தியர் அர்ஜுனாவின் சார்பில் ஆஜராகி இருந்த ஒரு ஆண் சட்டத்தரணியிடம் நீதவான் அவ்வாறான ஆதாரங்கள் ஏதும் உங்களிடம் உள்ளதா, அதை சமர்ப்பிக்க முடியுமா என்று கேட்டிருந்தார். இதற்கு பதிலளித்திருந்த வைத்தியர் அர்ஜுனா சார்பில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணி அந்த ஆதாரங்கள் தொடர்பில் தனக்கு எதுவும் தெரியாது என்றும் அதை வைத்தியர் அர்ஜுனாவிடமே கேட்க வேண்டும் என்றும் மன்றில் தெரிவித்திருந்தார். இதன்படி வைத்தியர் அர்ஜுனாவிற்கு மன்றில் பேசுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அதாவது தான் சார்ந்த நியாயங்களை மன்றில் தெரிவிப்பதற்கான சந்தர்ப்பத்தினை நீதிவான் வழங்கியிருந்தார். இதன்படி அங்கு கருத்து தெரிவித்திருந்த வைத்தியர் அர்ஜுனா அவ்வாறான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும் அதை மன்றில் சமர்ப்பிக்கவில்லை என்றும் அச்சம் காரணமாக மன்றில் அந்த ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என்றும் தெரிவித்திருந்த அர்ஜுனா அதே தனக்கு அந்த அவ்வாறான அச்சம் இந்த மன்றின் மீது ஏற்பட்டுள்ளது என்றால் வைத்தியர்களும் சட்டத்தரணிகளும் ஒன்றாக இணைந்து கிரிக்கெட் விளையாடுகின்றார்கள், இதனால் அந்த ஆதாரங்களை மன்றில் சமர்ப்பிப்பதற்கு தான் அஞ்சுவதாக அங்கு குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறான கருத்தினை மன்றில் அர்ஜுனா தெரிவித்த போது அது தொடர்பில் நீதவான் தரப்பிலிருந்து எந்த விதமான பதிலும் வழங்கப்படவில்லை. இருப்பினும் வைத்தியர் அர்ஜுனாவுக்கு எதிராக குற்றச்சாட்டுகளை முன்வைத்த வைத்தியர்கள் சார்பில் ஆஜராகியிருந்த சட்டத்தரணிகள் இது சம்பந்தமான விவாதங்களை அல்லது வாதங்களை முன்வைக்க முனைந்த போதும் நீதவான் அதற்கு இடம் கொடுத்திருக்கவில்லை. தொடர்ந்து வைத்தியர் அர்ஜுனாவுக்கு பேசுவதற்கான வாய்ப்பினை கொடுத்திருந்தார். இதன்படி பல்வேறு வகையான தான் சார்ந்த கருத்துக்களை வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா மன்றில் முன்வைத்திருந்தார். இருப்பினும் அவை ஒவ்வொன்றும் நடைமுறைக்கு சாத்தியமற்ற அல்லது எந்த விதமான ஆதாரங்கள் இல்லாத கருத்துக்களாக மன்றில் காணப்பட்டிருந்தது. குறிப்பாக வைத்தியர் அர்ஜுனாவிடம் மன்றில் கேட்கப்பட்டிருந்தது, நீங்கள் நீதிமன்றத்தை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் அல்லது நீதிமன்றத்தில் நடைபெறுகின்ற இந்த வழக்கு நடவடிக்கைகளை கேள்விக்குள்ளாக்கும் வகையில் சில கருத்துக்களை முகநூலூடாக பதிவிட்டுள்ளீர்கள், இது சம்பந்தமாக என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா அது என்னுடைய முகநூல் பக்கமே இல்லை, நான் அவ்வாறான இந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை என்ற ஒரு கருத்தினையும் அங்கு பதிவிட்டிருந்தார். இவ்வாறான நிலையில்தான் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவிற்கு முதலாவது வழக்கு, அதாவது சட்ட வைத்திய அதிகாரிக்கு எதிராக அவதூறு பரப்பிய வழக்கு சம்பந்தமாக அவரை விளக்கமறியல் வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தார். இதற்கு மேலாக அடுத்த வழக்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் சடலங்களை ஒப்படைக்கும் போது பணம் வேண்டுகின்றார்கள் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார், ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தார். அது சம்பந்தமான ஆதாரங்கள் ஏதேனும் இருக்கின்றதா என்று மன்றம் வினவிய போது அது சம்பந்தமான எந்த விதமான ஆதாரங்களும் வைத்தியர் அர்ஜுனாவிடம் இல்லை, அதை சமர்ப்பிக்கவும் இல்லை. இதன்படி அந்த வழக்கிலும் அவருக்கு
விளக்கமறியலில் வைப்பதற்கு நீதிவான் உத்தரவிட்டிருந்தார். இதற்கு மேலாக வைத்திய ரஜினாவிற்கு கடந்த வழக்கு தவணையின் போது நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருந்த உத்தரவுக்கமைய 3 பிணையாளிகளுடன் இன்று மன்றில் ஆஜராகுமாறு பணித்திருக்கப்பட்டிருந்தது. அதன்படி வைத்திய ரஜினா எந்த விதமான பிணையாளிகளுடனும் மன்றில் ஆஜராகி இருக்கவில்லை. இதனை அடுத்து மன்று ஏற்கனவே வைத்திய ரஜினாவிற்கு பிணையாளியாக இருந்தவர்களை இந்த வழக்கில் இருந்து விடுவித்து வைத்திய ரஜினா மேலும் 3 பிணையாளிகளுடன் மன்றில் ஆஜராக வேண்டும், இல்லை என்றால் அவர் விளக்கமறியலில் வைக்கப்படுவார் என்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதன்படி வைத்திய ரஜினாவுக்கு பிணை வைப்பதற்கு அங்கு மன்றில் எவருமே ஆஜராகி இருக்கவில்லை. இவ்வாறான நிலையில் வைத்திய ரஜினாவிற்கு மீண்டும் விளக்கமறியல் வைப்பதற்கான உத்தரவினை நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது. இவ்வாறு ஒவ்வொரு வழக்குகளின் போதும், குறிப்பாக வைத்திய ரஜினா மீது முன்வைக்கப்பட்ட 5 வழக்குகள் தொடர்பாகவும் வைத்திய ரஜினாவால் எந்த விதமான ஆதாரங்களும் மன்றில் சமர்ப்பிக்கப்படாத காரணத்தினால் அவரை எதிர்வரும் 14 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி வைத்திய ரஜினா இன்று மாலை சிறைச்சாலைக்கு அனுப்பி வைக்கப்படுவார். அவர் தொடர்பான வழக்குகள் எதிர்வரும் 14 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்படும். இதன்போதும் வைத்திய ரஜினாவிற்கான பிணையாளிகள் மன்றில் ஆஜராகி பிணை கையொப்பம் இட்டாலும் வைத்திய ரஜினா தான் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான ஆதாரங்களை மன்றில் சமர்ப்பிக்கும் வரை அவரை விளக்கமறியல் வைப்பதற்கான வாய்ப்புகள் தான் தற்பொழுது அதிகமாக காணப்படுகின்றது. ஏனென்றால் 5 வழக்குகளும் தனித்தனியாக விசாரணைகளுக்கு ஒரே நாளில் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற போதும் அந்த வழக்கு சம்பந்தமான எந்த விதமான ஆதாரங்களும் மன்றில் இதுவரை அர்ஜுனா சமர்ப்பிக்கவில்லை. மேலும் இந்த ஆதாரங்கள் சம்பந்தமாக விசாரணை செய்து குற்றப்பத்திரத்தை தாக்கல் செய்யுமாறு நீதிவான் போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இந்த வழக்கு சம்பந்தமான குற்றப்பத்திரங்களும் போலீசாரினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதிலும் வைத்திய ரஜினா எந்த விதமான ஆதாரங்களையும் தங்களிடம் காட்டவில்லை அல்லது சமர்ப்பிக்கவில்லை என்ற குறிப்பினை போலீசார் அந்த குற்றப்பத்திரிகை அறிக்கையில் தாக்கல் செய்துள்ளனர். இவ்வாறான நிலையில் தான் வைத்திய ரஜினாவிற்கான பிணை மறுக்கப்பட்டு அவரை விளக்கமறியல் வைப்பதற்கான உத்தரவு இன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரியாக இருந்தபோது வைத்திய ரஜினாவின் கருத்துக்கள் மற்றும் அவருடைய செயற்பாடுகள் மக்களால் வரவேற்கப்பட்டிருந்தன. இருப்பினும் வைத்திய ரஜினாவினுடைய தற்போதைய செயற்பாடு பலரால் வெறுக்கத்தக்க ஒரு செயற்பாடாகவே காணப்படுகின்றது. ஏனென்றால் தன்னுடன் இருந்தவர்கள் தொடர்பிலும் வைத்திய ரஜினா தற்பொழுது தொடர்ச்சியாக அவதூறுகளை அல்லது அவர்கள் மேலான துரோகி பட்டங்களை சுமத்தி வருவதால் அவர் மீதான நம்பிக்கை இழந்தவர்களாகவே அதிகளவானவர்கள் காணப்படுகின்றனர். குறிப்பாக கடந்த வழக்கு தவணை முடிந்த பின்னர் வைத்திய ரஜினா தனது முகநூலில் நேரலையில் வந்திருந்து தன்னுடைய வழக்கில் பிணையாளியாக வந்தவர்கள் விலத்திவிட்டார்கள், தனக்கு பிணையாளியாக 3 பேர் வர வேண்டும் என்றும் தான் கேட்டிருந்தால் 1000 பேர் தனக்கு பிணையாளியாக வருவார்கள் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். ஆனால் இன்றைய வழக்கு விசாரணைகளில் அவருக்கு எந்த விதமான பிணையாளிகளும் மன்றில் ஆஜராகி அவருக்கு பிணையாளியாக வருவதாக மன்றில் தெரிவித்திருக்கவில்லை. இவ்வாறான நிலையில் தான் அவருக்கு இன்று விளக்கமறியல் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு மேலாக வைத்தியர்களும் சட்டத்தரணிகளும் வருடாந்தம் நடத்துகின்ற ஒரு சுற்றுப்போட்டி, சிநேகபூர்வமான சுற்றுப்போட்டி சம்பந்தமாகவும் வைத்திய ரஜினா தனது முகநூலில் பல்வேறு வகையான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அவ்வாறான கருத்துக்களை, குறிப்பாக அந்த கிரிக்கெட் போட்டி சம்பந்தமான கருத்துக்களை முகநூலில் பதிவிட்டிருந்த வைத்திய ரஜினா அதனுடன் சம்பந்தப்படுத்தி இந்த வழக்கு விசாரணைகளிலும் தனக்கு நீதி நிலைநாட்டப்படாது என்ற ஒரு குற்றச்சாட்டினையும் பொதுவெளியில் முன்வைத்திருந்தார். அவ்வாறான குற்றச்சாட்டினை பொதுவெளியில் வெளியிட்டிருந்த வைத்திய ரஜினா அதனூடாக வைத்தியர்கள், சட்டத்தரணிகள் மற்றும் நீதவானுடைய புகைப்படங்களையும் முகநூலில் பதிவிட்டு இவ்வாறான ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருந்தமை என்பது ஒரு ஏற்கத்தக்க விடயம் இல்லை என்பதனால் தான் அவருக்கு தற்பொழுது பிணை மறுக்கப்பட்டு விளக்கமறியல் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இன்று சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்றிருந்த வழக்கு விசாரணைகளில் இவ்வாறான சம்பவங்களே பதிவாகி இருந்தது. இதன்படியே நீதிவான் அவருக்கான பிணை அனுமதியினை ரத்து செய்து விளக்கமறியல் வைப்பதற்கான உத்தரவினை பிறப்பித்துள்ளார். எதிர்வரும் 14 நாட்களுக்கு பின்னர் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்படும். அதன்போதும் மன்றில் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா ஆஜர்படுத்தப்படுவார். அவருக்கான பிணை அப்பொழுது வழங்கப்படுமா என்பது சம்பந்தமாக நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அவ்வாறான வழக்கு விசாரணைகள் நடக்கும் போது அது சம்பந்தமான தகவல்களையும் நமது தளத்தினூடாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். இதுபோன்ற இன்னும் ஒரு புதிய தகவலுடன் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.